கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு எருது விடும் விழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே முதல் முறையாக அரசு அனுமதியுடன் அம்மனேரி கிராமத்தில் வருகின்ற 24ஆம் தேதி மாபெரும் எருது விடும் திருவிழா நடைபெற உள்ளது. அம்மனாயரி கிராம சார்பில் நடத்தப்படும் இந்த எருது விடும் விழாவிற்கு பட்டாசு முனிராஜ் தலைமை வைக்கிறார். தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சரும் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான சக்கரபாணி எருது விடும் திருவிழாவை துவக்கி வைக்கிறார். விழாவிற்கு பர்கூர் எம்எல்ஏ, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மதியழகன் முன்னிலை வைக்கிறார். இந்த எருது விடும் திருவிழாவில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஆலங்காயம், குப்பம், கேஜிஎப், கோலார் போன்ற கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு உட்பட 3 மாநிலங்களில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்க உள்ளது. அரசின் அனுமதியுடன் விதிகளுக்கு உட்பட்டு காளைகள் பரிசோதனை செய்த பின்னர் 120 மீட்டர் தடுப்பு அரண்கள் நடுவே ஒவ்வொரு எருதுகளாக ஓட விடப்படுகிறது. குறைந்த நொடியில் இலக்கை எட்டும் சிறந்த காளைக்கு முதல் பரிசாக 3 லட்சம் ரூபாயும், இரண்டாவது பரிசாக 2 லட்சம் ரூபாயும், மூன்றாவது பரிசாக 1 லட்சம் ரூபாயும் 151 பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த எருது விடும் திருவிழா காண தடுப்பு அரண்கள் அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இதனை அம்மனேரி கிராம மக்கள், இளைஞர்கள் ஆர்வத்துடன் மேற்கொண்டு வருகின்றனர். சிறந்த காளைகளுக்கு அதிக அளவில் பரிசுத் தொகை அதிகரித்துள்ளதால் கூடுதல் காளைகள் பங்கேற்க வாய்ப்புள்ளதாகவும், விழாவை காண மாவட்டம் முழுவதும் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பொதுமக்கள் வர வாய்ப்புள்ளதால் பொதுமக்களின் வசதிக்காக குடிநீர், மருத்துவ வசதி போன்றவை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.